நம்ம இப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா களியும், அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, இது பார்த்தீங்கன்னா மீன். எங்கள் காலத்தில் சத்துள்ள பொருள் இதுதான் களி, கம்மஞ்சோறு, சோளசோறு இதெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் சத்தம்லாம் இருக்கும். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெர்மல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்டாகவே இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா களி, மீன் எல்லாமே இருக்குது. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், போர்டில் போட்டிருக்கு. இங்கே டிஃபனில் பார்த்தீங்கன்னா காலையில் மீன் குழம்பு, கீரை சட்னி, கார சட்னி, இட்லி, தோசை, டீ, காஃபி இதெல்லாம் இருக்குது. இதுதாங்க இங்கே தெர்மல். இது பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட். இது தெர்மல். அந்த சைடு போனால் மேட்ரு, இந்த சைடு போனீங்கன்னா அப்படியே எடப்பாடி போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கடை இருக்குது. நம்ம பார்த்தா களி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்போட சாப்பிட வந்திருக்கோம். களி நல்லா இருக்கு. இது ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் சின்ன வயசில் சாப்பிட்டது. சின்ன தாத்தா வீட்டில் போனால் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடவும் பிடிப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு. களி சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி பார்க்கலாம். களியில் சாப்பிட்டு தான் ரொம்ப நாள் எல்லாம் வயசோட இப்படி என்ன பெத்தாகவும் நல்லா இருந்திருக்கேன். களி எப்பப்போ கிடைக்கும்? டைமிங் காலையில் டைம் மதியானம் 12 மணிக்கு ஆர்டர் பண்ணிங்களா களி கிடைக்கும். ஆர்டர் பண்ணால் மதியம். ஆமாம், ஆர்டர் பண்ணால் சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், ஒரு நாளைக்கு கடலக்கொட்டை சட்னி, ஒரு நாளைக்கு கீரை இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும். காலையில் இட்லி, தோசை, ஆம்லேட்டு அந்த மாதிரி. சரி, கல் மீன் இந்த மீன் குழம்போட அது கல் மீன்லாம் போடுறதுக்கு எல்லாம் சத்து பத்தாது. ஒரு ஆள் தான் இருக்கிறீங்களா? சரி சரிங்க. சரி சரி. எங்க காலத்துல சத்துள்ள பொருள் அதை சாப்பிட்றதுனால 120 வருஷம். கண்டிப்பா எங்க காலத்துல சத்துள்ள பொருள் இதுதான். களி, கம்மஞ்சோறு, சோளசோறு இதெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்க சத்தம்லாம் இருக்கும். இப்ப மறந்து உழைக்க முடியுது. இந்த மறந்தடிச்ச சோத்து. ஆமா, இப்படி அதனால களி டீசன் நல்லது உடம்புக்கு. இது அரிசி ரேஷன் அரிசிலாம் போட மாட்டேன். ஒரிஜினல் ஆரியம். ஒரிஜினல் இது. ஆனால் மற்ற இதில் போடுவாங்க. எப்படி வீட்டில் இது பண்ணிருக்கீங்களா? எப்படி வீட்டிலே ராகி மாவு ஆட்டிடுவீங்களா? அங்கே அரைச்சிட்டு வந்தால் இங்கே பண்ணுவேன். அங்கே அரைச்சிட்டு வந்து இங்கே இது பண்ணிக்கிறது. ஓகே ஓகே. கேஸ் இருக்கு. உள்ள கேஸ் இருக்கு. இதுதாங்க அக்கா கடை பார்த்தீங்கன்னா. உள்ள சிலிண்டர் இருக்கு. அங்கே ஆகும். களி இங்கே ஆகும். ஓகே ஓகே. விறகடுப்புல. ஆமாம். இது விறகடுப்புல பண்ணுறீங்க களி? கேஸ்ல கிண்ட முடியாதுடா. கிண்ட முடியாதுன்னு சொல்றீங்களா? அது தன்மை வராது. தன்மை வராது. கேஸ்ல எப்படி கிண்டுற? கிண்ட முடியாது. ஒரு ஆள் பிடிச்சிட்டு ஒரு ஆள் கிண்ட முடியாதா? வாய்ப்பே இல்ல. அதை கீழே வச்சுட்டா வேலை பாறா. நீ வேலை பாருன்னு சொல்லி நான் கொட்றேன். நீ என்ன கேக்குறன்னு சொல்றல, நீ கிண்டு பாக்குறப்ப. இல்ல கேக்குறீங்க. நான் சொல்றேனா? நீங்க சொல்றீங்களா? அந்த டேஸ்ட் சொல்றீங்கன்னு கேக்குறேன். நம்ம இப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா களியும், அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, இது பார்த்தீங்கன்னா மீன். இது பார்த்தீங்கன்னா அங்கே வேறு இடத்துல கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே மீன் இல்லாதனால சரி அதை அப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். இப்போ களியெல்லாம் சாப்பிட்றது களிக்கும் கருவாட்டுக்கும் வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, களிக்கும் மீனுக்கும் இது பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வேறு லெவலில் இருக்கும். அருமையாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா குழம்பு எனக்கு பிடிக்காது. உண்மையாலுமே நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. உண்மையாலும் பிடிக்காதா? ஆட்டிக்கையில் சாப்பிட்ற மாதிரி தான் நல்லா இருக்கு. அவங்க பாட்டி பண்ண தெரியா? இந்த பார்த்தீங்கன்னா களிக்கும் இந்த பச்சை மிளகாவுக்கும் வறுத்தது வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு தாங்க 120 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. இது ரொம்ப சாப்பிட்டது. வாரத்தில் ஒரு வீக்லி ஒரு 2 டைம் 3 டைமாவது சாப்பிட்ருணும். இந்த களிக்கு நாங்கள் எங்கேயே போனோம். கருவாட்டு குழம்பு நல்லா இருக்குனால இன்னொரு கரண்டி வாங்கிட்டுங்க. டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. என்ன பண்ணுறீங்க? தனியாக அரைச்சிக்கிட்டு எதுவும் போடுறீங்களா? டேஸ்ட் வரதுக்கு அரைச்சி தான் போடுறீங்க. பரவாயில்ல. இயற்கையாக யாருக்கும் போடுறதுல வந்து யாருக்குமே தப்பு வரும்.
அவ்வளோ மனசுலாம் காசு கொடுக்குறோம். மீன் 6 மாதம் கருவாட்டு குழம்பு. இது கருவாட்டு குழம்பு அக்கா. இந்த கருவாட்டு குழம்பு பேர் என்ன? இது கருவாடோட குஞ்சு கருவாடுங்களா? ஆனால் இது வேற கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேருங்க எங்கேயுமே. நம்ம ஊர் சைடு கிடைக்குதுன்னா கொஞ்சம் நல்லது தான். ஆமாம். கொஞ்சம் பாந்த உடனே கட்டியே போயிடும். சாதாரண வேலை இல்லை இது. ஆமாம், கட்டிக்கும் பவுடர் இருந்துக்கும் வேலை இழுத்துருது. இது கிண்டணும். அந்த பொருளும் போட்டு கிண்டி அப்படியே அதை இழுத்து 3 தண்ணி சுத்தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்து வேக வச்சு எப்படி சும்மா சாப்பிட முடியாதுங்க. களி தொடங்கும்போது பீஸ் பீஸ் வேகாத களி கையில் ஒட்டிக்கும். வேகாத களி எடுத்தாங்க கட்டுக்குவேன். கையில் ஒட்டினா எவ்வளோ நேரம் வேக வைப்பீங்க? 1/2 மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே. அரை மணி நேரமும் கிண்டிக்கிட்டே இருப்பீங்களா? கிண்டி தண்ணி ஊற்றி தீர்த்து அந்த களி கணக்காக வேகணும். முதல் தண்ணி கிண்டி போடுறோம். முதல் நல்லா கொதிக்க வச்சு கிண்டி போடுறோம். இதுக்கு 2வது ரொம்ப தண்ணி ஊற்றி மறுபடியும் களி நல்லா அடுப்பு எடுத்து நல்லா வேகணும். அதை மறுபடியும் கிண்டுதான் 2வது தடவை. 3வது தடவையும் தண்ணி ஊற்றி நல்லா வேவிச்சு களி கிண்டி. இந்த மாதிரிலாம் வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் அதான் சாப்பிட்ணுக்கா களியோட. அடிக்கிற வெயிலுக்கு கறி குழம்புல சாப்பிடலாம். மீன் குழம்பு கருவாட்டு எந்த குழம்புனா கீரை குழம்புல சாப்பிடலாம். நல்லா இருக்கும். புதினா சட்னி சோறு பருப்பு கீரை குழம்பு நல்லா இருக்குங்க. நான் சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் அதாவது கீரை குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை குழம்பு இந்த பருப்பு சட்னி நல்லா இருக்குங்கக்கா. பருப்பு சட்னிங்களா? பருப்பு சட்னி பருப்பு சட்னி வைக்க மாட்டீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பா? ஆமாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். போன வாரம் 2 நாள் லீவ் வச்சேன். இந்த வாரம் அவ்வளோதான். என்ன பொறுத்தவரை யாரையும் ஏமாற்றக்கூடாது ஏகா. ஏமாத்தாது. 10 கொடுக்குங்க. சம்மச்சோறு சோளச்சோறு கிழஞ்சோறு சாமச்சோறு எங்கே பார்த்துருக்கோம். எங்க இதுக்கு எப்படின்னா நீ ஒர்க் பண்றவங்க எப்படி பிளாஸ்டிக் எரி செஞ்சிடும். உங்க லைஃபுக்கு நீங்க எல்லாமே அதான் அரைக்குறையா சாப்பிட்டு இந்த மாம்பழமே உன் பிள்ளைங்க பெற்ற காலத்துல இருக்குதா இல்லையா? அதே ஜூஸ் ஆக்கிட்டாங்களே. பவுடர் போட்டு ஜூஸுக்கு நாங்க ஜூஸ் கொண்டு போய் போட்டு சுட தண்ணியில போட்டு அடிச்சு மேங்காய் சுச்சு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. போதுங்கக்கா. பச்சை மிளகா களியும் வேற லெவலில் இருக்கும். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நமக்கு வந்தது களிக்காக தான். களியும் மீன் சாப்பிடலான்னு சொல்லி கரெக்டாக நம்ம தெர்மல் பிளான்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா களி அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜம்முன்னு நெக்ஸ்ட்டு தட்டா கழுவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. டைம் எத்தனைக்கா? 12 மணிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். 12 மணிக்கு கிண்டி குழம்பு வச்சுருவோம். ஓகே ஓகேங்க. 4 மணிக்கு செய்வேன். 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருப்பேன். 7 மணி வரைக்கும். களி இருந்தால் இருப்ப உட்காந்துருப்பேன். களி இல்லைன்னா கிளம்பிடுவீங்க. சரி சரிங்க. மீன் மீன் மற்ற மீன் இது இந்த குழம்பு மீன் இருக்கும் கண்டிப்பாக. அது சரி, குழம்பு மீன் இருந்தாவே இதுக்கு பயங்கரமாக இருக்குமே. ஓகே ஓகேங்கக்கா. இல்லைக்கா, ஒரு ஆள் அப்படி தான் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண, அது கிண்டணும். அதுதான் மெயின் வேலையே அதில். சரிங்க. என்ன சொல்ல முடியும் ஒரு ஆள். சரிக்கா. இதாங்க கடை. பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா களிக்கு மீனுக்கும் கருவாட்டு குழம்பு தாங்க வேற லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஒரே ஆள் தான் கடையில் வேலை செய்கிறதுனால அதிகமாக எதுவும் பண்ண முடியலன்னாங்க. சரி, நமக்கு
கருவாடு மீன் இது இருந்தாவே அதுவே பெரிய லெவலில் இருக்கும். வேறு லெவல் தான். கடை பார்த்தீங்கன்னா இப்படி எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தாங்க கடையோட இடம் பார்த்தீங்கன்னா தெர்மல் பிளான்ட் பக்கத்துல இந்த எடப்பாடி போகிற ரூட்லேயே மெயின் இது தாங்க கடை. நம்ம பார்த்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. பாருங்க மழை வர அளவுக்கு வேறு லெவலுக்கு கிளைமேட்டை பார்க்க நல்லா காற்றடிக்குது. இருக்கா காவேரி யாரு போகிற வழி பார்த்தீங்கன்னா